ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 இருக்க எக்ஸசைஸ் 6.2ல செகண்ட் சம்மு. கொஸ்டின் என்னன்னா, a road is flanked on either side by continuous rows of houses of height 4 by 4 root 3 meter with no space in between them. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, நடுவில் ரோடு இருக்கும், அப்புறம் பக்கத்தில் இங்கே வீடு இருக்குமா, ரெண்டு பக்கமே வீடு இருக்கும். நீங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏ பேடிஸ்ட்ரியன் இன் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸ்டு ஏ ரோ ஹவுஸ். இங்கே சென்ட்ரலே ஒரு ஆள் இருக்கிறான். நீங்கள் யார் வேணால் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம அந்த வீட்டை பார்க்குறோம். ஓகேவா? அதான் கொஸ்டின் வரும். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பேடிஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. இங்கேருந்து அந்த வீட்டை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அந்த வீட்டோட டாப்பை பார்க்குறோம். ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. என்ன கொஸ்டின்னா, இங்கேருந்து நான் அந்த வீட்டோட டாப்பை பார்க்குறேன். ஓகேவா? அதை வச்சு இந்த ரோட்டோட அகலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம படம் உங்களுக்கு ட்ரா நல்லா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இங்கே நிற்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து அந்த வீட்டோட டாப் பார்க்குறேன். ஓகேவா? இந்த வீட்டோட ஹைட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 4 root 3 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? எலிவேஷன் டிகிரி என்னன்னா 30 டிகிரி. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த ரோட்டுக்குள்ள அகலம் எவ்வளோ அகலம்னு சொல்லி மீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபீட்டில் ரோடு போட்டிருக்கோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரோட்டோட அகலத்தை கேட்குறாங்க. மீட்டர்னு வச்சுக்கலாம், ஏன்னா மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டோட மீட்டருக்கு எத்தனை மீட்டரில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே 4 root 3 மீட்டர்னால் இங்கே ஆப்போசிட்லேயும் 4 root 3 மீட்டர் தானா? ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த அகலத்தை கேட்குறாங்க. இது எவ்வளோ அகலம், இது எத்தனை மீட்டரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன, ஆப்போசிட் மீட்ரு. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட்னா இது என்ன, அர்ஜென்ட்டாக இருக்குமா? ஓகேவா? அப்போ இதை அர்ஜென்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆப்போசிட் பை அர்ஜென்ட்னா என்ன வரும், tan θ வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எது எல்லாம் வேணுமோ அதை எழுதிக்கலாம். இங்கே ஏபி நான் பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். கோணம் பிசி என்ன 30 டிகிரி. ஓகேவா? பிசி என்ன 4 root 3. ஏசி தெரியாது. ஓகேவா? அதனால் வித்துன்னு அடிக்கலாமா, டபுள்யூன்னு போட்டுக்கலாம், வித்து. ஓகேவா? ஏசி ஒரு இடத்துல வித்துன்னு அடிக்கலாம். நான் இதுக்கோசரம் உங்களுக்கோசரம் தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். புரியுறவங்களும் எழுதியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் நீங்கள் படத்துலேருந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டா, அதனால் tan θவாது. இப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன 4 root 3 பை அர்ஜென்ட் என்னன்னு தெரியாதா, அதனால் வித்துன்னு அடிக்கலாம். ஓகேவா? இப்போ tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன வரும், 1 by root 3ன்னு வருமா, 4 root 3 பை வித்து. ஓகேவா? டபுள்யூ இந்தாண்டு கொண்டு போயிட்டு 1 by root 3 இந்தாண்டு கொண்டு வரலாமா. அப்போ என்ன ஆகும், 4 root 3 இந்தாண்டு இருக்கிற இந்தாண்டு வந்தாலும் பெருக்கலாயிரும். அப்போ root 3 டபுள் இப்படி வந்துடும். அப்போது 4 into 3 வரும். ஓகேவா? அப்போது 12, 4 into 3 12 வரும். இப்போது டபுள்யூ என்ன 12. இது நம்ம பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா நான் சென்டராக தான் நிற்கிறேன். இங்கே இந்தாண்ட லாங்கில் நிற்கலை, நான் சென்டராக தான் நிற்கிறேன். அப்போ பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மீதி பாதி ப்ளஸ் பண்ணணும், இது இன்ட்டு பண்ணணும். அதை வச்சு 2ஆல் இன்ட்டு பண்ணால் டபுள் 2 கேட்டுருமா, கிடச்சிருமா. பாதி ரோடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ width ஆஃப் த ரோடு
width of the road 2 into W. 2 into W என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12. அப்போ 24 மீட்டர். ஓகேவா? இதுதான் ஃபுல் ரோடோட மீட்டர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.